வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, அங்கப்பிரதட்சணம் டோக்கன் வந்து லாஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணாங்கல்ல. அதாவது சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆட் பண்ணிட்டாங்கல்ல. டிசம்பர் மாசத்துக்கு ரிலீஸ் பண்ணதுல லக்கி டிப்ல இருந்து செலக்ட் பண்ற மாதிரி அங்கப்பிரதட்சணம் பண்றது ஆட் பண்ணிட்டாங்கல்ல. டிடிடி எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இன்னைக்கு சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. முக்கியமான அப்டேட்னு பார்த்தோம்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, லாஸ்ட் 10 டேஸ்ல பக்தர்கள் என்கிட்ட கேட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் என்ன ரிக்வெஸ்ட் பண்ண முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அங்கப்பிரதட்சணம் டோக்கன்ன்றது ஆஃப்லைன்ல கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த மந்த் எண்ட்ல டிடிடி போர்ட் மீட்டிங் இருக்கு. ஸோ அதுல அங்கப்பிரதட்சணத்துக்கு சம்பந்தப்பட்டு ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணணுமா ஆஃப்லைன்ல கொடுக்கணுமா நாங்க கரெக்டா டிசிஷன் எடுக்கிறோம் சொல்லி சொன்னாரு. இது ஒரு நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு அதாவது ஆஃப்லைன்ல கொடுக்கலன்னா கூட நம்மளுக்கு வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ரிலீஸ் பண்ணாங்கல்ல. அதாவது ரெகுலரா மாசம் மாசம் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அது போல ரிலீஸ் பண்ணா கூட பக்தர்களுக்கு ஏதோ ஒரு மாசம், இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம் ஏதோ ஒரு மாசத்துல புக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல செலக்ட் ஆனா கூட நெக்ஸ்ட் அங்க பிரதட்சணத்துக்கு 6 மாசம் வெயிட் பண்ண வேண்டி வரும்ல. அதாவது பக்தர்கள் கும்பிட்டு இருப்பாங்க அங்க பிரதட்சணம் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதனால 100 பேர் பக்தர்கள் வரைக்கும் டிடிடி எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க அங்க பிரதட்சணம் டோக்கன்ன்றது ஆஃப்லைன்ல கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் என்ன சொன்னாருன்னா, போர்ட் மீட்டிங்ல நாங்க டிசிஷன் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் பார்த்தோம்னா, ஆஃப்லைன் கொடுக்கலன்னா கூட ஆன்லைன்லயே ஜென்ரலா புக் பண்ற மாதிரி கொடுத்தா கூட நல்லா இருக்கும். அதாவது ஆஃப்லைன்ல கொடுத்துட்டு இருந்து ஏன் அப்போ அதை எடுத்துட்டாங்கன்னு பார்த்தோம்னா, பர் டேக்கு 750 டோக்கன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல டெய்லி. அப்போ ஆஃப்லைன்ல அந்த 750 டோக்கன் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் கியூ லைன்ல நின்றுட்டு இருப்பாங்க. திருமலால பார்த்தோம்னா, நீங்க யாராவது ஆஃப்லைன்ல வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கவனம் இருக்கும். ஒரு வாட்டி நினைச்சு பாருங்க. ஒரு வாட்டி பார்த்தோம்னா ஒரு 2000 பேர் கியூ நின்றுட்டு இருக்கும். அப்போ நிறைய பேர் அப்போ இந்த டிடிடி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணுங்க, ஆஃப்லைன்ல வேணாம், நாங்க காலையிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு டோக்கன் வரலன்ற மாதிரி அப்போ டிமாண்ட் பண்ணாங்க. அதனால தான் அப்போ ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணாங்க. நான் இங்க வந்து அவர் கொடுத்த அப்டேட், அவரோட வாய்ஸ் ரெக்கார்டுன்றதை நான் இங்க வச்சிருக்கேன். ஸோ அது ஒரு வாட்டி கேளுங்க, தெலுங்குல இருக்கும். இப்போ நான் சொன்னது தான் அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் அப்டேட். ஸோ இந்த அங்க பிரதட்சணத்துக்கு சம்பந்தப்பட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா நான் అప్డేట్ கொடுக்குறேன். ఓకే, నెక్స్ట్ అప్డేట్‌లో మీట్ பண்ணுவோம். బట్ అదర్వైజ్ చాలా మంది అంటే 100 మందికి పైగా నాకు లాస్ట్ 10 రోజుల్లోనే సలహా ఇచ్చింది అంటే అసలు ఈ ఆన్లైన్ సిస్టమ్ కాకుండా అంగ ప్రదక్షిణ టోకన్లు ఇవన్నీ కూడా ఆఫ్లైన్ పాత విధానంలో ఉండాలని. అప్పుడు అంటే ఇక్కడ వచ్చి ఎవరైతే చేదలుచుకున్నారో అంగ ప్రదక్షిణ వాళ్ళకి అవకాశం లభిస్తుంది అనేది. సో దాని మీద ఒక సమగ్రమైనటువంటి నిర్ణయం తీసుకోవాల్సిన అవసరం ఉంది. ఇందాక నేను భక్తులకి తెలియజేశాను. అంటే నెలాఖరికల్లా బోర్డు మీటింగ్ ఉంటుంది కాబట్టి ఆ బోర్డు మీటింగ్ లో అంగ ప్రదక్షిణ మీద ఏ విధంగా ఉండాలి, ఆఫ్లైన్ ఆన్లైన్ ఎట్లా చేయాలి, దాని మీద ఒక సరి అయినటువంటి నిర్ణయాలు ఈ బోర్డు తీసుకోబోతా ఉందాం. థ్యాంక్ యూ. ఓం నమో వెంకటేశ్వర.